ஆனால் ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டு வரைக்கும் இவ்வாறான ஒரு தௌஹீதின் வகை கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஹஸ்ரத் ஹசனி அவர்கள் சொல்லும் போது இந்த தௌஹீதை 3 வகையாக பிரித்தது ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டுக்கு பிறகுதான். அதற்கு முன்னால் இப்படி தௌஹீதை வகை பிரிக்கின்ற ஒரு முறையை சலஃப் அறிஞர்களுக்கு மத்தியிலே காணவில்லை என்றும், இந்த பிதஅத்தை உருவாக்கியவர் இப்னு தைமியா என்றும், அவரை பின்பற்றி முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் இந்த கருத்தை கூறியதாகவும் ஒரு கருத்தை சொல்லு. இஸ்லாமிய உலகத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராக பார்க்கப்பட்ட இப்னு தைமியா, இந்த இப்னு தைமியா தான் இவருடைய அகீதா கோட்பாடுகளில் பாரிய பிரச்சனை இருக்கிறது. இவர்தான் இந்த கோட்பாடை இஸ்லாமிய உலகத்திலே முதலாக 8வது நூற்றாண்டில் உருவாக்குகிறார். இதுவர் அதற்கு முன்னால் இவ்வாறு தௌஹீதுடைய வகைகளை குர்ஆனோ சுன்னாவோ சலஃபோ யாரும் சொன்னது கிடையாது. இப்னு தைமியாவுக்கு பிறகு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவர் இந்த மூட நம்பிக்கைக்கு உரமூட்டி உயிர்ப்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த கருத்தை இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்கள்தான் முதலாவது பதிவு செய்தார்களா? 8வது நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த தௌஹீதை 3 வகையாக நோக்குகின்ற ஒரு அடிப்படை சலஃப் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லையா என்று நாங்கள் பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, உண்மையில் ஹஸரத் ஹசனி அவர்கள் இது பற்றிய அறிவு இல்லாமல் யாரோ ஒருவர் எழுதி வைத்த புத்தகத்தை வைத்து கொண்டுதான் இவரும் அந்த எழுத்தாளரின் எழுத்தை பார்த்துவிட்டு எந்த ஆய்வும் இல்லாமல் அப்படியே பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு சில அறிஞர்களுடைய கூற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஹிஜ்ரி 380 காலப்பகுதியில் மரணித்தவர், ஹிஜ்ரி 387 காலப்பகுதியில் மரணித்த ஒரு அறிஞர் தான் இமாம் அபு அப்துல்லாஹ் உபைதுல்லாஹ் பின் முஹம்மது இப்னு பத்தாஹ் அல் அக்பரி என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிஞர். அவர்கள் தங்களது புத்தகமான அல் இபானா அன் ஷரீஅத்தில் ஃபிர்கத்தின் நாஜியா என்ற அந்த புத்தகத்தில் அவர் சொல்லும் பொழுது, அல்லாஹுவை எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, வதாலிக அன்ன அஸ்லல் ஈமானி பில்லாஹ் அல்லதி யஜிபு அலல் ஹல்கி இஅ்திகாதுஹு ஃபி இஸ்பாத்தில் ஈமானி பிஹி ஸலாஸத்து அஷ்யா. மிக தெளிவாக சொல்கிறார், அல்லாஹுவை நம்புகின்ற விடயத்தில் ஒவ்வொரு படைப்பினத்தின் மீதும் கட்டாயமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அம்சங்களில் உள்ளதுதான், அடிப்படைகளில் உள்ளது 3 விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அவர் மிக தெளிவாக சொல்கிறார், அஹதுஹா, அந்த 3லே ஒன்று ஐயஅ்தகிதல் அப்து ரப்பானியதஹு. அழகாக சொல்கிறார், அல்லாஹுவை ரப்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் ருபூபியா என்று சொல்லுகிறோம். அதே போன்று வஸ்ஸானி, இரண்டாவது ஐயஅ்தகித வஹ்தானியதஹு லியகூன முபாயினன் பிதாலிக மதாஹிப அஹ்லி ஷிர்க் அல்லதீன அக்ரவு பிஸ்ஸானிஇ வஅஷ்ரகு மஅஹு ஃபில் இபாதத்தி கைரஹு. எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் ஷிர்க்கு செய்தவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும். அந்த ஷிர்க்கு செய்தவர்கள் என்ன செய்தார்கள்? படைத்தவனை ஏற்றுக்கொண்டார்கள். வஅஷ்ரகு மஅஹு ஃபில் இபாதத்தி கைரஹு, இபாதத்து செய்கிற விடயத்தில் அல்லாஹுவுடன் வேறு கடவுள்களை சேர்த்து கொண்டார்கள். அப்ப இபாதத்தின விஷயத்துல அவங்க அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல. இதான் ஐயஅ்தகித வஹ்தானியதஹு ஃபில் இபாதா, அதைத்தான் அவர் சொல்ல வரார். இரண்டாவது. மூன்றாவது வஸ்ஸாலிஸ்
أن يعتقده موصوفا بالصفات அல்லாஹ் அவனுக்கு எடுத்து சொன்ன பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும் என்று மூன்றாவது விடயத்தை அவர் சொல்கிறார். இதைத்தான் நாங்கள் அல் தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்லுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஹிஜ்ரி 380 காலப்பகுதியிலே 4வது நூற்றாண்டு காலப்பகுதியிலேயே அறிஞர்கள் இந்த தௌஹீதை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3 வகையாக பிரித்து நோக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், அல் ஹாஃபில் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்ஹாக் இப்னு யஹ்யா இப்னு மந்தா அவங்க ஹிஜ்ரி 395 மரணிக்கிறாங்க. அவங்க கிதாபு தௌஹீத் வ மஅரிஃபத்து அஸ்மாஇல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ சிஃபாத்திஹி என்ற அவர்களது புத்தகத்திலே மிக தெளிவாக தௌஹீதுடைய வகைகளை தெளிவுபடுத்துகிறார்கள், அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். முதல் கட்டமாக அவர்கள் தௌஹீது ருபூபியா என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் ருபூபியா விடயத்திலே அல்லாஹுடைய அந்த அதிகாரத்தில் ஓர்மைப்படுத்துகிற விடயத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் இணை வைப்பை செய்தார்கள், அல்லாஹுக்கு துரோகம் இழைத்தார்கள் என்பதை பற்றி அவர்கள் உதாரணங்களோடு தெளிவுபடுத்துகின்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அதே தொடரிலே அவர்கள் இரண்டாவது இபாதத்து விடயத்திலே அவர்கள் தனி ஒரு பாடம் போட்டு அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி பேசுகின்ற நேரம் தௌஹீதுல் உலூஹியா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் விடயத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் தவறு விட்டார்கள் என்று இரண்டாவது ஒரு பகுதியையும், மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் எப்படியெல்லாம் அவர்கள் குளறுபடி செய்தார்கள், எப்படியெல்லாம் வழிதவறி போனார்கள் என்கிற அந்த பகுதியையும் அவர்கள் பாடமாக போட்டு அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள் இப்னு மந்தா அவர்கள். எனவே இப்படி ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டுக்கு முன்னாலேயே பல அறிஞர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த 3 அடிப்படைகளாக பிரித்து தௌஹீத் அர் ருபூபியா என்ற அடிப்படையிலும், தௌஹீத் அல் உலூஹியா என்ற அடிப்படையிலும், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்ற அடிப்படையிலும் அழகாக தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் இன்னும் பல அறிஞர்கள் இதே போன்று இந்த தௌஹீதை 3 வகையாக பிரித்து நோக்கி இருப்பதை பார்க்கலாம். இப்படி ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டு காலப்பகுதிக்கு முன்னாலே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு முன்னாலே இந்த தௌஹீதை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3ஆக பிரித்து பல அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுதும் இதையெல்லாம் தேடி பார்க்காமல், வாசித்து பார்க்காமல் எங்களுடைய ஹஸரத் ஹஸனி அவர்கள் என்ன செய்கிறார்கள், வரலாற்றை மறைத்து மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லுகின்ற வேடிக்கையை தான் இவர்களுடைய வார்த்தையின் மூலம் பார்க்கலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அபு ஹாமித் இப்னு மர்சூக் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அத்தவஸ்ஸுலு பின் நபி வ ஜஹாலத்துல் வஹாபியின் என்ற அவர்களது புத்தகத்திலே அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி தௌஹீதை தௌஹீத் ருபூபியா தௌஹீத் உலூஹியா என்று பிரித்தது, அந்த பித்அத்தை உருவாக்கியது இப்னு தைமியா தான். அந்த இப்னு தைமியாவை பின்பற்றி தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இதை கொண்டு வந்தார் என்று அவருடைய புத்தகத்திலே எழுதியதை எந்த ஆய்வும் இல்லாமல் அப்படியே கொண்டு வருகிறார். எந்த அளவுக்கு சொல்லுகிறார், முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை அவனுடைய அதிகாரத்தின் விடயத்தில் நம்பினார்கள், இபாதத்து விடயத்துல தான் ஷிர்க்கு செஞ்சாங்க என்று முஷ்ரிக்கீன்கள் அரைவாசி தௌஹீது அரைவாசி முஷ்ரிக்கு என்று சொன்னதாக முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் தௌஹீது ருபூபியா இதனை ஏற்றிருந்தார்களாம். ஆனால் தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லையா. எனவே முஷ்ரிக்கீன்கள் அற தௌஹீத் அரஷ் முஷ்ரிக், ருபூபியாவில் முவஹித், உலூஹியாவில் முஷ்ரிக் என்ற ஒரு கோட்பாட்டை இவர்கள் நிறுவுகிறார்கள். வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். இதை அப்படியே அபு ஹாமித்
இப்னு மர்சூக் என்பவர் அவருடைய புத்தகத்திலே எழுதியதுதான். அதை அப்படியே எந்த ஆய்வும் இல்லாமல் அந்த தவறான வரலாற்றிலே பொய்யாக சொல்லப்பட்ட அந்த தகவலை அபூ ஹாமித் இப்னு மர்சூக் என்பவர் பதிவு செய்ய எந்த வாசிப்பும் இல்லாமல் எந்த ஆய்வும் இல்லாமல் அதை அப்படியே எங்களுடைய மௌலவி ஹசனி அவர்கள் எடுத்து சொல்வதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை பார்த்து என்ன சொல்லலாம்? சலஃபு சாலிஹீன்கள் என்று அவர்கள் மீது பொய்யுரைக்கின்ற நீங்கள் அல்லாஹுவை பயந்து ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த கருத்தை அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா என்று கொஞ்சம் தேடி பார்த்து உங்களுடைய ஈமானையும் சரி செய்து கொள்ளுங்கள், சலஃபு சாலிஹீன்களை பற்றிய நம்பிக்கையும் சீர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போன்றுதான் நாங்களும் இந்த ஹசனிகளும் ஏற்றுக்கொண்ட அறிஞர் தான் இமாம் ذهبي ரஹிமஹுல்லா அவர்கள் அல் அர்ஷ் என்ற அவர்களது புத்தகத்திலே மிக தெளிவாக, அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி அறிஞராக இருந்தாலும் இந்த அறிஞர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அறிஞர் அவர். அந்த ذهبي இமாம் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்கிறார்களே, தௌஹீதுடைய 3 வகைகள் இருக்கின்றன என்று மிக தெளிவாக அவர்களுடைய அல் அர்ஷ் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி தௌஹீதை 3 வகையாக பிரித்து நோக்கலாம் என்று சொல்லிவிட்டு அத்தம்சீலு ஃபி ஜானிபில் ருபூபியா, அத்தம்சீலு ஃபி ஜானிபில் உலூஹியா என்று தௌஹீதை 3 வகையாக ருபூபியா என்ற அடிப்படையிலும் உலூஹியா என்ற அடிப்படையிலும் அஸ்மா வ சிஃபாத் என்ற அடிப்படையிலும் பிரித்து நோக்க முடியும் என்கிற அந்த அடிப்படையை இமாம் ذهبي ரஹிமஹுல்லா அவர்களும் ஏற்று எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஹசனி மௌலவி அவர்கள் சொல்லுவது போன்று வெறுமனே ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே வந்த இப்னு தைமியா அவர்கள்தான் இந்த பிதஅத்தை உருவாக்கினார்கள் என்பது மிக அபாண்டமான ஒரு பொய்யான வாதம் என்பதையும் அறிந்து கொள்வதோடு, இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்வதற்கு முன்னாலே பல அறிஞர்கள் வரலாற்றிலே சலஃப் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதோடு, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்னால ஹிஜ்ரி 8ஆவது நூற்றாண்டு காலப்பகுதியிலே வாழ்ந்த இமாம் ذهبي போன்றவர்களும் அதை அங்கீகரித்து ஏற்று தங்களுடைய எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஆலிம் அவர்கள் படித்து கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இவ்வாறு தௌஹீதை உலூஹியாவில் தௌஹீது வேறு, ருபூபியாவில் தௌஹீது வேறு என்பதாக பிரித்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை உங்களால் பார்க்க முடியாது, ஒரு ஹதீஸை பார்க்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக மௌலவி அஸ்மீர் ஹசனி அவர்கள் இன்னொரு வாதத்தையும் வைக்கிறார்கள். என்ன வாதம் என்று சொன்னால், இப்படி தௌஹீதை 3 வகையாக பிரித்து நோக்குவதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் இல்லை என்று பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இப்படி 3 வகையாக நோக்க முடியும் என்பதற்கு பல ஆதாரங்களை பார்க்க முடியும். உண்மையில் குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள் இதை 3 வகையாக ஏன் எடுத்து காட்டினார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு இந்த 3 வகையையும் தெளிவாக படித்து அதன் மூலம் தன்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதோடு அல்லாஹ்வுக்கு செய்கின்ற சிறுக்கை எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பதை உணர்த்தி காட்டுவதற்குத்தான். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த 3ஐயும் வேறுபடுத்தி புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களில் தெளிவாக வித்தியாசப்படுத்தி சொல்லி இருக்கிறான். அதற்கு ஒரு சில ஆதாரங்களை நாங்கள் நோக்குவோம். எங்களுடைய அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அதை கொஞ்சம் விளங்கி கொண்டால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையான ஓரிரை கொள்கையை, தௌஹீதை அல்லாஹுவின் அடியார்கள் என்ற அடிப்படையில் சரியாக நிறைவேற்றி கொள்ளலாம். பாருங்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்று பாருங்கள்.
சூரா மரியத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ரப்பு சமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்களுடைய பூமியுடைய அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்தின் இரட்சகன் அந்த ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஃபஅபுதுஹு, எனவே அவனை நீங்கள் வணங்குங்கள், வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அவனை வணங்குவதிற விடயத்தில் நீங்கள் பொறுமையாக உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். ஹல் தஅலமு லஹு சமியா, அந்த அல்லாஹ்வுக்கு நிகரான ஒன்றை நீங்கள் அறிவீரா என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் கேட்கிறான். இந்த வசனத்தை நிதானமாக சிந்தித்து பார்த்தால், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இபாதத்து செய்வதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் அதற்கு முன்னால் என்ன சொல்கிறான்? ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய இரட்சகன் என்று சொல்கிறான். அங்கதான் அல்லாஹ் ரப்பு, அவன்தான் படைத்தவன், அவன்தான் பரிபாலிப்பவன். எனவே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ருபூபியத்தை சொல்லி அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு, எனவே அவனை நான் வணங்க வேண்டும் என்று இரண்டாக பிரித்து நோக்குவதோடு ஹல் தஅலமு லஹு சமியா என்ற வார்த்தையின் மூலம் அந்த ரப்புக்கு நிகரான ஒன்றை நீர் கண்டுகொள்வீரா, உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னா இது அல்லாஹ்வுடைய பண்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இப்படி 3 வகையாக பிரித்து விளங்குவதற்கு இலகுவாக அல்லாஹ் சொல்லி வைத்திருப்பதை பார்க்கலாம். இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் சூரத்துல் ஃபாத்திஹா. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்? அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்புக்கு எல்லா புகழும். எனவே ரப்புல் ஆலமீன், இந்த அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன் ரப்பு, அவனுக்கே எல்லா புகழும். இந்த ரப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அவன் இரக்கமுள்ளவன் கருணை மிக்கவன் மறுமை நாளின் அதிபதி, அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று பிரார்த்தனை என்ற பாதுகாப்பு தேடுதல் என்ற அந்த இபாதத்தையும் வணக்க வழிபாடு செலுத்துதல் என்ற அந்த இபாதத்தையும் அல்லாஹுவுக்கு மாத்திரம் கொடுப்போம் என்று 3 கடமைகளையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கலாம். இப்படி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய 3 கடமைகளையும் பிரித்து சொல்லி இருப்பதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக எங்களுடைய ஹசரத் ஹசனி அவர்கள், அஸ்மீர் ஹசனி அவர்களை அழைத்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், இவ்வாறு தௌஹீதை உலூஹியாவில் தௌஹீது வேறு, ருபூபியாவில் தௌஹீது வேறு என்பதாக பிரித்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை உங்களால் பார்க்க முடியாது, ஒரு ஹதீஸை பார்க்க முடியாது. குர்ஆனை நிதானமாக படிக்கின்ற பொழுது பல இடங்களில் அல்லாஹ் 3ஐயும் வித்தியாசப்படுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கலாம். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும், உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பை வணங்குங்கள். ஏன் நாங்க ரப்புக்கு கடமை செலுத்தணும்? உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பை வணங்குங்கள். அல்லதி ஹலக்கக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். அல்லாஹு அக்பர். இபாதத்து செய்ய வேண்டும் யாருக்கு? எங்களை படைத்து பரிபாலிப்பவனுக்கு. எனவே இபாதத்து செய்தல் என்பது ஒரு கடமை, படைத்து பரிபாலிக்கின்றவன் என்று ஏற்றுக்கொள்வது இன்னொரு கடமை. எனவே இப்படி அல் குர்ஆனில் நிறைய இடங்களிலே பார்க்கலாம், அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 3ஆக வகுத்து சொல்லுகின்றான். ஒன்று, எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், எங்கள் மீது அதிகாரம் செலுத்துபவன் என்று அல்லாஹ்வுடைய அதிகாரங்களில், அவனுடைய செயற்பாடுகளில் அவனை ஓர்மைப்படுத்தினால், எங்களை படைத்தவன், எங்களை பரிபாலிப்பவன், எங்களுக்கு உணவளிப்பவன், எங்களை காப்பவன், அவனையே நாங்கள் வணங்குவோம் என்று தௌஹீத் அல் உலூஹியா 2வது பகுதியை ஏற்றுக்கொண்டால், எங்களுடைய ரப்பு ரஹ்மான், எங்களுடைய அல்லாஹ் ரஹீம், எங்களுடைய ரப்பு மாலிக் யௌமித்தீன் என்ற அடிப்படையில் அவனுடைய பண்புகள், அவனுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த 3 அடிப்படை விடயங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். பாருங்கள், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள்.
அவிதுர் ரஹ்மான், அல்லது ரஹ்மானை நீங்கள் அலையுங்கள். ஐயம்மா ததுஉ ஃபலஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எவ்வாறு அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இங்கே ரஹ்மான் என்ற பண்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரஹ்மான் என்ற பெயரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா அந்த அழகிய பெயரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெயர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நாங்கள் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். எனவே பண்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், பெயர்களை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த ரப்பை அழைத்து இபாதத்து செய்தல். இப்படி ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டால் தௌஹீதுடைய 3 வகைகளையும் புரிந்து கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். இன்னும் ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டால் தௌஹீத் அல் உலூஹியாவையும் தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத்தையும் பிரித்து நோக்குகிற அளவுக்கு 2ஆக பிரித்து சொல்கிறான். இப்படி அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையான அவனை ஓர்மைப்படுத்துதல் என்ற அந்த கடமையை 3 அடிப்படைகளை கொண்டு நிறைவேற்றலாம். அந்த அடிப்படையில் தௌஹீத் அர்-ருபூபியா, அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் செயற்பாடுகள் விடயத்தில் அவனை ஒருமைப்படுத்துதல். தௌஹீத் அல் உலூஹியா, வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்து அவனை ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ் அவனுக்கு என்று வைத்துக்கொண்ட அழகிய திருநாமங்கள், அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்ன அவனுடைய பண்புகளை அவனுக்கு மட்டும் ஓர்மைப்படுத்துதல் என்கிற இந்த 3 அடிப்படையிலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை தெளிவாக செய்ய வேண்டும் என்ற பாடத்தை குர்ஆனிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே எங்களுடைய அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் சொன்னதை போன்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ வராத விதத்தில் நாங்கள் இந்த தௌஹீத் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3ஆக பிரிக்கவில்லை. மாறாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதன் அடிப்படையில் தான் 3 அடிப்படையிலே நோக்குகிறோம் என்ற பாடத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களும் நேர்வழி பெறலாம். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுச் செல்லுகின்ற எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளும் அடிப்படை அகீதாவிலே தெளிவடையலாம் என்ற பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஹசரத் ஹசனி அவர்கள் இன்னொரு வாதத்தையும் சேர்த்து சொல்லுகின்றார். அது என்ன வாதம்? அது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாக இது இருக்குமாக இருந்தால் சலஃபு சாலிஹீன்கள் அதற்கு பின்னால் அகீதாவுடைய கடையில் எழுதிய இமாம்கள் தெளிவாகவே வகைப்படுத்தி எழுதியிருக்க வேண்டும். உண்மையில் தௌஹீதை இப்படி பிரித்து நோக்குவதாக இருந்தால், தௌஹீத் ருபூபியா தௌஹீத் உலூஹியா என்று பிரித்து நோக்குவதாக இருந்தால், அகீதா சம்பந்தமாக எழுதிய அறிஞர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அதை பற்றி எழுதியிருப்பார்களே, அப்படி ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று சூரா அல் அன்கபூத்துடைய வசனத்துக்கு ஹசரத் அஸ்மீர் ஹசனி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்ததாக அந்த வசனம் சொல்லவில்லை, அதற்கு மாற்றமாகத்தான் அந்த வசனம் பேசுகிறது என்று குர்ஆனுக்கு மாற்றமாக பேசுகிறார். தன்னுடைய வழிகேட்டை நிறுவுவதற்காக தௌஹீதை 3 வகையாக பிரித்து நோக்கலாம் என்ற சத்தியத்துக்கு மாற்றமாக இப்படி பேசுகிறார். அவருக்கு இப்னு கசீர் இமாம் அவர்கள் சொல்வதே பதிலாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் கேளுங்கள், குறிப்பாக எங்களுடைய ஹசரத் அஸ்மீர் ஹசனி அவர்கள் கேட்டு உங்களுடைய அகீதாவை கொஞ்சம் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தெளிவை தரட்டும். இன்னும் ஒரு ஆயத்தை எடுத்து பாருங்கள், சூரத்துல் அன்கபூத்திலே வருகிறது. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்கிறான்? வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஸஹர அஷ்-ஷம்ஸ வல் கமர லயகூலுன்ன அல்லாஹ். வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியன் சந்திரனை படைத்தவன் யார் என்று கேட்டால் அதற்கும் லயகூலுன்ன அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் கூறும் வார்த்தையை அல்லாஹ் தௌஹீது ருபூபியா, இவர்கள் உண்மையான ஏகத்துவம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறவில்லை. அதே ஆயத்தின் முடிவில் ஃபஅன்னா யுஃபகூன், அவர்கள் கூறும் வார்த்தைகளில் உண்மை இருக்குமாக இருந்தால் ஏன் அவர்கள் பிறண்டு விட வேண்டும்? அல்லாஹ் அல்லாததை வணங்க வேண்டும்?
எனவே அந்த குர்ஆனுடைய ஆரம்ப கட்டத்தின் அவர்களின் வார்த்தையை அல்லாஹ் உண்மையான ஒரு தௌஹீத் ருபூபியாவாக அந்த ஆயத் தெளிவுபடுத்தவில்லை. அவர்களுடைய இந்த கோட்பாடுகள் உண்மை என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்தவில்லை. மாற்றமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே நீங்கள் இவ்வாறு கூறிவிட்டு ஏன் பிறண்டு விடுகிறீர்கள், ஃபஅன்னா யுஃபகூன், அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் உலூஹியா என்ற கோட்பாட்டிலும் நிலைத்திருக்கவில்லை, தௌஹீது ருபூபியா என்ற கோட்பாட்டிலும் நிலைத்திருக்கவில்லை. இந்த முஷ்ரிக்கீன்களிடம், குஃபார்களிடம் உண்மையான தௌஹீத் என்பதே இருக்கவில்லை என்பதை தான் அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. உண்மையில் எங்களுடைய ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அறிஞர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பது தெரியாமல் போய்விட்டதோ அல்லது தெரிந்தும் மறைக்கிறாரோ என்பது தெரியாது. நாங்கள் வஹாபிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஹசனி ஹசரத் அவர்களை சார்ந்த தரீக்கத்து அறிஞர்களாக இருக்கலாம், ஹலஃபி அறிஞர்களாக இருக்கலாம். அனைவர்களும் அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு அறிஞர் தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். அனைவராலும் போற்றி புகழப்பட்ட ஒரு குர்ஆன் விளக்க உரை புத்தகம்தான் தஃப்சீர் இப்னு கஸீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தஃப்சீர். அவர்களது மதரசாக்களிலும் தௌஹீது பேசுகின்ற எங்களது மதரசாக்களிலும் படித்து கொடுக்கப்படுகின்ற அழகான ஒரு புத்தகம், குர்ஆனுக்கு விளக்கம். அதிலே சூரத்துல் அன்கபூத்துடைய 61, 62, 63 வசனங்களுக்கு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது எப்படி விளக்கம் சொல்கிறார்கள்? வலஇன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்து, வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற அவன் யார் என்று அவர்களிடத்தில் நபியை நீங்கள் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். எப்படி வானங்கள் பூமியை படைத்தது, சூரியன் சந்திரனை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்களாம். 63 வசனம், வலஇன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் மரணித்து போன பூமியை உயிர்ப்பிக்க செய்பவன் யார் என்று அவர்களிடத்தில் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், நிச்சயமாகவே அல்லாஹுதான் என்று அவர்கள் பதில் சொல்லுவார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும், பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். இப்படி படைப்பாளன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளில் அதிகமானவர்கள் சிந்திக்காதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்க சூரத்துல் அன்கபூத்துல 61 வசனத்திலிருந்து படியுங்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதும் பொழுது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யகூலு தஆலா முகர்ரிரன் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்லுகின்றான். ஏன்? லிஅன்னல் முஷ்ரிகீன, ஏனென்றால் இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? அல்லதீன யஅ்புதூன மஅஹு கைரஹு, அல்லாஹுவோடு வேறு கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீங்க. அந்த இணை வைப்பாளர்கள் முஅ்தரிஃபூன, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்னஹுல் முஸ்தகில்லு பிஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஷ்ஷம்ஸி வல் கமர், வானங்கள் பூமி சூரியன் சந்திரனை படைப்பதிலும் வ தஸ்கீரில் லைலி வன் நஹார், இரவையும் பகலவையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதிலும் அல்லாஹ் தனித்துவமானவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வ அன்னஹுல் காலிகுர் ராஸிகுல் இபாதி, அடியார்களை படைத்தவனும் உணவளிப்பவனும் அல்லாஹுதான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட படைப்புக்கு சொந்தக்காரனான, சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற ரப்பான, அடியார்களை படைத்து உணவளிக்கின்ற ரப்பான, இன்னும் பல விடயங்களை சொல்லிவிட்டு இப்படி அல்லாஹ்வுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று ஃபஇதா கானல் அம்ரு கதாலிக், அல்லாஹ்வுக்குத்தான் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் ஃபலிம யுபது கைருஹு, அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஏன் வேறு ஒன்று வணங்கப்பட வேண்டும் என்று உணர்த்துவதற்காக அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான் அப்படின்னு
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செஞ்சுட்டு இன்னும் சில வார்த்தைகளை போட்டு கொண்டு வந்துட்டு அப்படியே சொல்றாங்க, அப்படியே ஃபகமா அன்னஹுல் வாஹிது ஃபீ முல்கிஹி, அதிகாரங்கள் விடயத்தில் அல்லாஹ் வாஹித் என்று ஏற்றுக்கொள்வதை போல ஃபல்யகுனில் வாஹித ஃபீ இபாதத்திஹி, இபாதத்துக்கள் செய்கிற விடயத்திலும் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும். அதிகாரங்கள் விடயத்தில் ஒருவனாக இருக்கிற அல்லாஹ் இபாதத்துக்களில் விடயத்திலும் அவனுக்கு மட்டும் செய்கிற நிலையில இருக்க வேண்டும் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தௌஹீத அல்லாஹ்வுடைய பண்பை ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க. அதிகாரத்தில் அல்லாஹ் ஒருவனாக இருப்பது போல இபாதத்துக்கள் செய்யப்படுகிற விடயத்திலும் அல்லாஹ் தனித்துவமானவனாக இருக்க வேண்டும். வகஸீரம்மா யுகர்ரிரு தஆலா, அல்லாஹ் அதிகமாகவே உறுதிப்படுத்தக்கூடிய விடயம் என்ன? மகாமல் இலாஹியத்தி பில் இத்திராஃபி பி தௌஹீதிர் ருபூபிய்யத்தி, தௌஹீதுர் ருபூபியாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்த விரும்புகிறான். ஏன்? வகது கானல் முஷ்ரிகூன யஅதரிஃபூன பிதாலிக், ஏனென்றால் இணை வைப்பாளர்கள் படைப்பாளன் பராமரிப்பவன் என்ற ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வஹாபிகள் சொல்லவில்லை, இப்னு தைமியா சொல்லவில்லை. இப்னு கஸீரிலே இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தெளிவாங்க சொல்றாங்க தெரியுமா? கமா கானு யகூலூன ஃபீ தல்பியத்திஹிம், அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் தல்பியால ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போற நேரம் தல்பியா சொல்லுவோமே, அதில் எப்படி சொல்வாங்களாம்? லப்பைக லா ஷரீக லக் இல்லா ஷரீகன் ஹுவ லக் தம்லிகுஹு வமா மலக். அவங்க ஷிர்க்கு செஞ்ச வாசகத்தை சொல்ல, லப்பைக் இறைவா உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம், லா ஷரீக லக் உனக்கு நிகரான ஒன்று இல்லை, இல்லா ஷரீகன் ஹுவ லக் அவங்க ஷிர்க் வச்ச இடம் இதான், நீ உனக்கு என்று ஏற்படுத்தி கொண்ட ஷரீக்கை தவிர இணையாளனை தவிர வேறு இணை உனக்கு இல்லை என்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். எனவே அல்லாஹுதான் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இபாதத்தின் விடயத்தில் இணை வைப்பு செய்தார்கள் என்று இமாம் இப்னு தைமியா அல்ல, இமாம் அப்துல் வஹாப் அல்ல, நாங்களும் நீங்களும் தப்லீக்வாதிகளும் தரீக்கத்துவாதிகளும் தௌஹீதுவாதிகளும் அனைத்து முஸ்லிம்களும் ஷிஆக்களை தவிர்த்திருக்கின்ற சுன்னிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், மக்கா முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை அதிகாரத்தின் விடயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள், இபாதத்தின் விடயத்தில் இணை வைத்தார்கள் என்று இரண்டாக பிரித்து நோக்கும் பொழுது, இன்றைக்கு நாங்கள் தௌஹீது 3 வகை இருக்குதுன்னு சொன்னா அதை எப்படி வழிகேடு சொல்லுவீங்கன்னு எங்களுடைய அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களுக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நடத்திய பாடத்தை எடுத்து சொல்லி நீங்களும் புரட்டி பாருங்கள். தஃப்சீர் இப்னு கஸீர் சூரா அல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 61வது வசனத்திலிருந்து 63வது வசனம் வரையிலே இப்னு கஸீர் இமாம் எழுதின தஃப்சீரை எழுதி பாருங்கள். அல்லாஹுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், தௌஹீதை எப்படி 3 வகையாக பிரித்து நோக்கலாம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்ற பாடத்தையும் இந்த இடத்திலே எங்களுடைய ஹசரத் அஸ்மீர் ஹசனி அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன்.